நம்ம எல்லாருக்குமே ஸ்பைடர்மேனாக ஆகணும்னு எப்போனா ஒரு வாட்டி ஆசை இருந்திருக்கும். ஆனால் ஸ்பைடர்மேன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஸ்பைடர்மேனோட வெப் ஷூட்டர். ஏன்னா அதுதான் அவருக்கு பாதி பவர் தருதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெப் ஷூட்டர் இன்றைக்கி இருக்கிற நம்ம சயின்டிஃபிக் டெக்னாலஜி வச்சு உண்மையிலே செய்ய முடியுமா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இன்ஜினியரிங் நர்ட் சயின்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது மாதிரி கிரேசியான கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு ரியல் ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டரை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும். ஒன்று வந்து அந்த வெப்பை ஷூட் பண்ணுற மெக்கானிசம், அதாவது ஷூட்டர் மெக்கானிசம். ரெண்டாவது அந்த ஸ்பைடர் வெப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டர் மெக்கானிசமை பற்றி பார்த்துடலாம். ஸோ பல காலங்களாக ஸ்பைடர்மேன் கான்செப்ட் வந்ததுலேருந்தே எக்கச்சக்க ஷூட்டர் டைப்ஸ் வந்துருச்சு. அண்ட் ஒரு மூவிலுமே ஒரு டைப் ஆஃப் வெப் ஷூட்டரை காட்டியிருக்காங்க. பட் இருக்கிறதுலே ரொம்ப பாசிபிளான ஒரு வெப் ஷூட்டர் மெக்கானிசம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதான் இந்த கார்ட்ரிட்ஜ் டைப் வெப் ஷூட்டர். ஆமாங்க, நம்ம இங்க் பெனில் போடுவோம் பார்த்தீங்களா, அதே கார்ட்ரிட்ஜ் தான். கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இந்த கார்ட்ரிட்ஜ் டைப் வெப் ஷூட்டர் நான் செலக்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஒன்று, அதை வந்து நம்ம ரீஃபில் பண்ணி திரும்பி ரீயூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, எமர்ஜென்சிக்கு 2-3 எக்ஸ்ட்ரா கேட்ரிட்ஜை எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, அது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்குது. அப்படி என்ன சிம்பிள் ஒர்க்கிங் மெக்கானிசம்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட இந்த கார்ட்ரிட்ஜ் டைப் வெப் ஷூட்டர் ஒரு கோக் பாட்டில், அது நல்லா ஷேக் பண்ணப்பட்ட கோக் பாட்டிலுக்கு ஈக்குவல். எப்படி ஒரு கோக்கை ஷேக் பண்ணால் அது பிளாஸ்ட் ஆகி வெளியே வருதோ அதே மெத்தடில் தான் நம்ம வெப்பை ஷூட் பண்ண போகிறோம். பட் எப்படி ஒரு கோக் பாட்டில் ஷேக் பண்ணால் அது பிளாஸ்ட் ஆகி வெளியே வருது? அதுக்கு காரணம் ப்ரெஷர். ஆமாங்க, ப்ரெஷர் தான். ஸோ நீங்கள் எதனா ஒரு சேர் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாடி அந்த சேர் மேலே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும். அண்ட் இந்த ஃபோர்ஸ்னால அந்த சேர் லைட்டாக பெண்ட் ஆகி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் இல்லையா? இதை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே எக்ஸிட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். அண்ட் இது நம்ம உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி காற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த காற்றோடைய மாலிகுல்ஸ் கூட நம்ம மேலே ஒரு ப்ரெஷரை ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணிவிடுவோம். இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள், நீங்கள் உட்கார சேர் உங்கள் வெயிட்டை தாங்க முடியலன்னா அது உடஞ்சி விழுந்துடும். ஏன்னா உங்கள் உடம்பால் க்ரியேட் பண்ணப்பட்ட ப்ரெஷரை அந்த சேரால் தாங்க முடியல. சரி, இப்போ நம்ம கோக் பாட்டிலுக்கு வருவோம். இப்போ நீங்கள் கடைக்கு போய்ட்டு ஒரு புது கோக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோக் பாட்டிலுக்குள்ளே இருக்க பாட்டில் ப்ரெஷர் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அந்த கேப்பை திறந்தீங்கன்னா அது உங்கள் மேலெலாம் அடிக்காது. பட் அதுவே நீங்கள் அந்த கோக் பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளே இருக்க கெமிக்கல் ரியாக்ஷனால் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும் பாட்டிலுக்குள்ளே. ஸோ இதனால் அந்த கோக் எப்படினாச்சும் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கேப்பை திறந்தீங்கன்னா பேம், உங்கள் மேலே ஃபுல்லாகவே கோக் ஆகிடும். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து கேட்ரிட்ஜ் வெப் ஷூட்டரில் யூஸ் பண்ண போகிறோம். பட் அந்த கேட்ரிட்ஜ்குள்ளே கோக் பாட்டிலை விட பல 100 மடங்கு அதிகமான ப்ரெஷர் நம்ம அதில் இன்பில்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த ப்ரெஷரை தாங்குகிற ஹை ப்ரெஷர் சாம்பர் நம்மளுக்கு தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பனிங் நாசில் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ப்ரிசிஷன் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணுற லொக்கேஷன் கரெக்டாக டார்கெட் பண்ணுறதுக்காக. மூணாவது, இதை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் டைப் மெக்கானிசம் நம்ம ஃபிங்கருக்கு ஈஸியாக எட்டுற மாதிரி. ஸோ இந்த மூணையும் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா ஒரு வெப் ஷூட்டர் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ ஷூட்டர் மெக்கானிசமை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு டிக் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் வெப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பைடர் வெப்பை நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன ஸ்பைடரோடைய வெப்பை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஸ்பைடர் வெப்புக்குள்ளே எக்கச்சக்கமான அதை விடவும் சின்ன லைன்ஸ் நிறையா ஓடுறதை கவனிக்கலாம். அண்ட் இந்த பல லைன்ஸோடைய காம்பினேஷன் தான் அந்த ஸ்பைடர் வெப்புக்கு ஸ்ட்ரென்த்தையும் அந்த ஒட்டுற தன்மையையும் கொடுக்குது. ஆனால் இது மாதிரி வெப்பை நம்ம பெருசாக செஞ்சு உண்மையிலே ஒரு ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக முடியாது. எவ்வளோதான் பெரிய ஸ்பைடர் வெப் நீங்கள் செஞ்சாலும் ஒரு நார்மல் ஸ்பைடர் வெப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளால் உருவாக்க முடியாது. பட் வெயிட், கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அதை விடவும் ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி ஒன்று இருக்குது. அதுதான் கார்பன் நானோ டியூப்ஸ். எஸ், இது பேசிக்காக ஒரு கிராஃபின் ஷீட்டை ரோல் பண்ண டியூப் தான். அண்ட் கிராஃபின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதுக்கான ஃபுல் வீடியோ நான் ஒன்று பண்ணியிருக்கேன் இருக்குன்னே, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ கிராஃபினையும் இப்போ நம்ம அந்த ஸ்டீலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட கார்பன் நானோ டியூப் ஸ்டீலை விட 100 மடங்கு ஸ்ட்ராங் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டீலை விட 25 மடங்கு வெயிட் கம்மி. அண்ட் இந்த 3 காம்பினேஷனும் ஒரு ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டருக்கு, ஸ்பைடர்மேன் வெப்புக்கு ரொம்ப முக்கியம். ஈவன் பீட்டர் பார்க்கருக்கே இந்த டெக்னாலஜி கிடச்சா அவரே ஃபஸ்ட்டு இதை தான் யூஸ் பண்ணுவார். அண்ட் இந்த கார்பன் நானோ டியூப்ஸ்லாம் இன்றைக்கி கூட நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணலாம். பட் அதில் ஒரு பிரச்சனைனா அது கொஞ்சம் காஸ்ட்லி. ரெண்டாவது, அது கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் இருக்கும், நீங்கள் அதை வெப்பாக மாற்றணும். மூணாவது, அது வந்து ஒற்ற தன்மை கிடையாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். உங்களை மாதிரி ரொம்ப க்யூரியஸான ஆளுங்க இது மாதிரி ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன படிக்கணும்னு கேட்குறீங்களா?
ஒரு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நல்ல இடம் வந்து மெட்டீரியல் இன்ஜினியரிங். ஸோ அதில் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கிட்டு அதை ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எங்கள் இன்ஜினியரிங் நர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.